ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஸ்நாக்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணி முடித்தோடனே ஒரு நல்ல தண்ணியில் போட்டு நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருங்க. ஊறின பிறகு அந்த அரிசி மட்டும் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக ரவை மாதிரி அரைச்சி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து குருணை அரிசியோட கொஞ்சம் பொடியாக இருக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயிலும் சீரகமும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் நான் ஊற்றுறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு வந்து 5 கப் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா அதிகம்தான். ஆனால் அதை விட அதிகமான நன்மைகள் வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது. இதில் என்னென்ன பிரச்சனை சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறது, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறைக்கிறதுக்கு, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஐ ப்ராப்ளம், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது தசை பிடிப்பு, நரம்பு பிடிப்பு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை சரி பண்ணும். இதில் நார் சத்தும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. இது வந்து நம்ம அளவாக தான் எடுத்துக்கணும். இது வந்து டெய்லி சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து துருவினது எடுத்திருக்கேன். அதை வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய கப்புனால வந்து 2 கப்பு இருக்குது. இப்போ 6 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நான் வந்து இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் ஊற்றும் போதே வந்து திரியாக ஆகிடும். அதனால் நல்லா இருக்காது. மிக்சியில் நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் தூவிக்கிறேன். கொத்தமல்லி வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து தாளிக்கும் போது பெரிய வெங்காயம் தான் சேர்த்தேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நானும் இதை சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விளாக் பை கேள்வி. தேங்க்யூ.